டேவிட்னு ஒருத்தர் தான் பையனோட ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப வெளியே போலீஸ் கார், ஃபயர் இன்ஜின் வண்டி எல்லாம் போகுது. எல்லாருமே என்ன நடக்குதுன்னு பாக்குறப்ப ஒரு வயசானவர் மூக்கு உடைஞ்ச நிலைமையில ஓடி வராரு. அந்த புகைக்குள்ள என்னமோ இருக்குன்னு கத்திக்கிட்டே வராரு. உடனே அந்த சூப்பர் மார்க்கெட்டோட வெளியையும் புகையால மூடுது. அதே சமயம் அந்த இடமே நிலநடுக்கம் வந்த மாதிரி குலுங்குது. எல்லாருமே பயந்து போய் உள்ளேயே இருக்கிறாங்க. அப்ப ஜெனரேட்டரை பாக்குறதுக்காக டேவிட்டும் ஒரு சிலரும் கராஜுக்கு போய் பாக்குறாங்க. அப்ப ஜெனரேட்டரோட பிளக் அதை ஒருத்தர் வெளியே போய் தான் அன்பிளக் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பையன் போறேன்னு சொல்றான். கராஜோட ஷட்டரையும் ஓபன் பண்றாங்க. திடீர்னு சில டென்டக்கிள்ஸ் வந்து அந்த பையனை இழுத்துக்கிட்டு போகுது. அந்த பையன் அங்கே இறந்தும் போறான். டேவிட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இத அங்க இருக்க வேற யார்கிட்டயுமே சொல்லல. அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கொஞ்சம் பேர் ஹெல்ப் தேடி வெளியே போறோம், கயிறை கட்டி நடக்கிறோம், சேஃபா இருந்ததுன்னா நீங்களும் வெளியே வாங்கன்னு சொல்றாங்க. ஓகேன்னு சொல்லி அந்த கொஞ்சம் பேர் வெளியே போறாங்க. அந்த கயிறை டேவிட் பிடிச்சுக்கிறாரு. திடீர்னு அந்த கயர் அந்த பக்கமா யாரோ இழுக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் அந்த கயரை யாரோ மேல பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு அந்த கயர் லூஸ் ஆகுது. உடனே டேவிட்டும் அந்த கயரை இழுத்து பாக்குறப்ப அந்த கயரை கட்டி இருந்தவரோட பாதி உடம்பு தான் வருது. உடனே எல்லாருமே பயந்து போய் உள்ள போயிடுறாங்க. அன்னைக்கு நைட் சூப்பர் மார்க்கெட்ல கொசு மாதிரி பெரிய சைஸ்ல விண்டோல வந்து இருக்குது. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அந்த கொசுவை பிடிக்கிறதுக்கு இன்னும் பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய பறவை வந்து அது அந்த விண்டோல இருக்கக்கூடிய கொசுவை பிடிக்க அந்த விண்டோவும் உடையுது. அந்த கொசுவும் பெரிய பறவையும் இப்ப சூப்பர் மார்க்கெட்டுக்கு உள்ள வருது. அதுங்க கூட சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. அந்த போராட்டத்துல 2 பேர் இறந்தும் போறாங்க. அன்னைக்கு நைட் மருந்தும் கொஞ்சம் ஆல்கஹாலும் எடுக்கிறதுக்காக பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா மனுஷங்க எல்லாரும் ஸ்பைடர் வலையில சிக்கி இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அங்க இருக்கிற மான்ஸ்டர் ஸ்பைடர் அந்த மனுஷங்க உடம்புல முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சுக்கிட்டு இருக்கு. உடனே அங்க இருந்து தப்பிச்சோம் பழச்சோன்னு சூப்பர் மார்க்கெட்டுக்கே ஓடி வந்துடுறாங்க. அடுத்த நாளும் ஆகுது. அங்க இருக்கிற ஒரு மிலிட்டரிக்காரனை பிடிச்சி அடிச்சு விசாரிக்கிறப்போ அவன் என்ன சொல்றான்னா, ஆரோஹெட்னு ஒரு மிலிட்டரி ப்ராஜெக்ட மலைக்கு மேல இருக்கக்கூடிய மிலிட்டரி கேம்ப்ல பண்ணிக்கிட்டு இருந்ததாகவும், அந்த ப்ராஜெக்ட் என்னன்னா நம்ம உலகம் போலவே வேற உலகங்கள் இருக்கான்னு தேடி பார்க்கறப்ப ஒரு போர்ட்டல் உருவாகி அது வேற ஒரு உலகத்தை கனெக்ட் பண்ணுது. அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் இப்ப நம்ம உலகத்துக்கு வந்து நடமாடிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல எல்லாருமே கோவப்பட்டு அவன் அந்த சூப்பர் மார்க்கெட்டை விட்டு வெளியே தூக்கி போடுறாங்க. அவனும் பயந்து போய் வெளியே நிக்க அங்கிருந்து ஒரு மான்ஸ்டர் அவனை இழுத்துக்கிட்டு போகுது. இந்த சண்டையில டேவிட்டும் அவரோட பையனும் இன்னும் கொஞ்சம் பேரும் அந்த சூப்பர் மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்து அங்க இருக்கிற கார்ல ஏறி தப்பிக்கலாம் ட்ரை பண்றாங்க. அப்போ அவங்க கூட இருந்த ஒருத்தரை ஒரு பெரிய மான்ஸ்டர் புடிச்சு கடிச்சே சாப்பிடுது. இவங்க எல்லாரும் ஒரு காரை எடுத்துக்கிட்டு டேவிட்டோட வீட்டுக்கே போறாங்க. போற வழியெல்லாம் பெரிய சைஸ்ல மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கிராஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு. டேவிட்டோட வீட்டுக்கு போய் பார்த்தா அவரோட ஒய்ஃபும் இறந்து போயிருக்கிறாங்க. கார்ல இருக்கிற பெட்ரோலை வச்சு எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாம டேவிட் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கன்னை எடுக்கிறாரு. கார்ல மொத்தம் 5 பேர் இருக்கிறாங்க. அவரோட பையனையும் சேர்த்து அவர்கிட்ட 4 புல்லட் தான் இருக்கு. டேவிட் அவங்கள பாக்குறாரு. அவங்களுக்கும் புரியுது. காரோட வெளியே காமிக்கிறாங்க. 4 புல்லட் சவுண்டும் கேக்குது. அவரோட பையனையும் சேர்த்து 4 பேரையும் சுட்டுட்டாரு. இதுக்கு மேல வாழ்ந்து என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அவரும் அந்த காரை விட்டு வெளியே வர்றாரு. அந்த புகைக்குள்ள இருக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸோட கையால சாகலாம் அப்படின்னு. அப்போ ஒரு மான்ஸ்டர் வர்ற மாதிரியே சவுண்டு கேக்குது. அங்க வந்தது மான்ஸ்டர் இல்ல, மிலிட்டரி பீப்புள். மிலிட்டரி அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் காப்பாத்துறாங்க. அந்த புகையையும் அழிச்சுக்கிட்டே வர்றாங்க. ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா என் பையனை காப்பாத்தி இருக்கலாமேன்னு சொல்லி ஆணு கத்திக்கிட்டு அங்கேயே கீழே விழுந்து அழுறாரு.